ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 54ஆம் அத்தியாயம். காண்டேஸ்வர லிங்கம். ஸ்ரீ மகாதேவர் கூறினார், என் அன்பான பெண்ணே, காண்டேஸ்வர லிங்கத்தை 54ஆம் தெய்வமாக அறிந்து கொள்ளுங்கள். அதனை காண்பதன் மூலம் ஒரு மனிதன் தனது அனைத்து நோக்கங்களையும் அடைகிறான். முன்பு முதல் கல்பத்தில் தேவி சத்திய விக்ரமன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் எதிரிகளால் போரில் தோற்கடிக்கப்பட்டான். அவனது கருவூலம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவன் மிகவும் துயரமடைந்தான். அவன் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சென்றான். சோர்வு காரணமாக அவன் மெலிந்து பலவீனமானான். அங்கே அவன் உன்னத ஆன்மா கொண்ட வசிஷ்ட மாமுனிவரின் ஆசிரமத்தை கண்டான். அரசரை கண்ட உடனேயே வசிஷ்ட முனிவர் ஒரு அரசருக்கு ஏற்றவாறு ஒரு இருக்கை போன்றவற்றை வழங்கி அவரை மரியாதையுடன் கௌரவித்தார். அவரது தவத்தின் சக்தியால் மன்னர் சூரிய குலத்தை சேர்ந்தவர் என்பதை முனிவர் அறிந்தார். தேவி அவரது உடல் நலம் மற்றும் நலனையும் அவர் வருகைக்கான காரணத்தையும் மீண்டும் மீண்டும் விசாரித்தார். மிகவும் துக்கமடைந்த மன்னர் வசிஷ்ட மாமுனிவரிடம் கூறினார், புனிதமானவரே, முழு ராஜ்யமும் என் எதிரிகளால் பறிக்கப்பட்டது. நான் துன்பங்களை மட்டுமே அனுபவிப்பதால் நான் தங்களிடம் அடைக்கலம் தேடினேன். புனிதமானவரே, அனைத்து முட்களையும் எதிரிகளையும் ஒழித்த பிறகு ராஜ்யத்தை எவ்வாறு மீண்டும் பெற இயலும்? பொருத்தமான ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் உங்கள் தயவை எனக்கு வழங்குவது அவசியம். அவரது வார்த்தைகளை கேட்ட புனிதமான முனிவரான வசிஷ்ட மாமுனிவர் தியானம் செய்து மிகுந்த ஆர்வத்துடன் கூறினார், அரசரே, வரவிருக்கும் வேலையை நிறைவேற்றுவதற்காக மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். அங்கு 3 உலகங்களிலும் பிரபலமான ஒரு தெய்வீக நதி உள்ளது. அதன் கரையில் பிருத்துகேஸ்வரருக்கு தெற்கே ஒரு புனித லிங்கம் உள்ளது. அரசர்களில் சிறந்தவரே, எலும்புகள் மற்றும் தோல் மட்டுமே உடலில் எஞ்சியிருக்கும் மற்றும் பட்டை ஆடைகளை அணிந்த ஒரு துறவி தவம் செய்வதை காண்பீர்கள். அந்த உன்னத ஆன்மா கொண்ட பிராமண வைத்தீஸ்வரின் வேண்டுகோளின் பேரில் மன்னர் அற்புதமான மகா காலவனத்தை நோக்கி விரைந்தார். அங்கு அவர் நீண்ட ஆயுளை கொண்ட சளைக்காத முனிவரை கண்டார். அவர் விரதங்களை கடைபிடிப்பதால் மெலிந்து பலவீனமாக இருந்தார். ஆனால் 12 ஆதித்யர்களின் புத்திசாலித்தனத்தை கொண்டிருந்தார். அந்த துறவி தான் அரசர் முன்பு ஒரு அன்பான நண்பராக இருந்ததையும் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதையும் உணர்ந்தார். எனவே அவர் இந்த வார்த்தைகளை கூறலானார், வருவாய் அரசர்களில் சிறந்தவரே, நீ வருவாய், அதிர்ஷ்டவசமாக நீ என்னிடம் வந்தாய். இதை கூறிய பிறகு துறவி ஒரு அழகிய ஹ்ரீம்கார ஒலியை எழுப்பினார். அந்த சப்தத்தில் 5 பெண்கள் படாலத்தை துளைத்து மேலே வந்தனர். அவர்களில் ஒருவர் தங்க பாத பீடத்தை பிடித்திருந்தார். மற்றொரு பெண் தங்க நீர் கலசத்துடன் வெளியே வந்தாள். 3வது பெண் பாதங்களை சுத்தம் செய்ய தயாராக நின்றாள். மற்றொரு இணை விசிறிகளை பிடித்து கொண்டு அவருக்கு அருகில் நின்றனர். மீண்டும் பெரும் தவம் செய்த முனிவர் மற்றொரு ஹூங்காராவை வெளிப்படுத்தினார். பின்னர் தேவலோகத்திலிருந்து ஒரு தெய்வீக கன்னி பெண்கள் குழு வந்து ஒரு அழகான நடனத்தை நிகழ்த்தி மெல்லிசையாக பாடத் தொடங்கியது. அதன் பிறகு அவர் லிங்கத்தை மிகவும் பிரகாசமாக கண்டார். அதிலிருந்து பிரபஞ்சம் வெளிப்பட்டு அது நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களுடன் இணைந்தது. அதை கண்டதும் சிறந்த மன்னர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். அவர் பிராமணரை வணங்கி, சிறந்த பிராமணரே, இதெல்லாம் என்ன என்று கேட்டார். அரசர் இவ்வாறு கேட்கப்பட்ட போது பிராமணர் இந்த வார்த்தைகளை கூறினார், சிறந்த அரசரே, நான் 7 பிறவிகளாக உங்களால் சாந்தப்படுத்தப்பட்டேன். எனவே செய்ய கடினமான தவத்தின் சக்தியால் மாயை உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த லிங்கத்தின் சக்தியால் என் தவத்தின் வலிமையை காணுங்கள். பின்னர் ஒரு நொடியில் ஒரு ஹூங்காரத்தின் மூலம் பூமி நீரால் நிரப்பப்பட்டது. ஹூங்காரத்தின் மூலம் நீர் தடுக்கப்பட்டு வாயிலிருந்து வெளிப்பட்டது. ஹூங்காரத்தின் மூலம் மட்டுமே முழு பூமியும் சுடர்விட்டு எரிந்தது. ஒரு நொடியில் அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பையும் காற்றையும் விளக்கினார். தேவி பார்வதி ஒரு நொடியில் ஒரு ஹூங்காரத்தால் அனைத்தும் படைக்கப்பட்டன. உடனடியாக அங்கே எதுவும் இல்லை.
அறைகளோ அறைகளின் இடைப்பட்ட இடங்களோ நட்சத்திரங்களோ அல்லது கிரகங்களோ இல்லை. அங்கே எதுவும் அசையவில்லை. அரசர் ஆச்சரியத்தால் மயங்கி லிங்கம் எங்கே, முனிவர் எங்கே என்று சிந்தித்த பின்னரும் ஒரு உரத்த சப்தம் கேட்டது. அந்த சப்தத்திலிருந்து ஒரு கோட்டையால் சூழப்பட்ட ஒரு நகரம் உருவானது. திடீரென்று அரசர் அந்த நகரத்தை கண்டார். அது பெரியதாகவும் அகலமாகவும் தூய தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் மண்டபங்கள் மற்றும் மாளிகைகள் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இருந்தது. சுயத்தை உணர்ந்த தெய்வீக மனிதர்கள் அதை நாடினர். மீண்டும் ஒரு உரத்த சப்தம் கேட்டது. அதிலிருந்து ஒரு ஜோடி பெண்கள் தோன்றினர். அவர்களில் ஒருவர் வெள்ளை ஆடைகளிலும் மற்ற கருப்பு நிறத்திலும் அணிந்திருந்தனர். மீண்டும் ஒரு சப்தம் கேட்டது. ஒரு சிறந்த மனிதர் வெளியே வந்தார். 2 தலைகள், 6 வாய்கள் மற்றும் 12 பாதங்கள் கொண்டவர். மீண்டும் ஒரு ஒலி எழுப்பப்பட்ட போது அந்த மனிதன் 7ஆக பிரிந்தார். இதை காட்டிய பிறகு பிராமணரால் எல்லாம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பெரிய கண்களை கொண்ட பெண்ணே, ராஜாவான அரசர் மிகவும் திகிலடைந்தார். துறவி அவரிடம் கூறினார், அரசரே, தவத்தின் சக்தியால் நான் உருவாக்கிய இந்த உலகத்தை காணுங்கள். சிறந்த அரசரே, இந்த உலகம் உங்களுக்கு காட்டப்பட்டது உங்களை மகிழ்விக்கவே. துறவி இவ்வாறு கூறியதும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த மிகவும் புத்திசாலியான மிகுந்த தூய்மையான மன்னர் கேட்டார், புனிதமான முனிவரே, சிறந்த பிராமணரே, கருப்பு மற்றும் வெள்ளை ஆடைகளை அணிந்த அந்த 2 பெண்கள் யார்? 2 தலைகள் மற்றும் 6 வாய்களை கொண்ட அந்த 12 கால் நபர் யார்? தன்னை 7ஆக பிரித்து கொண்ட அந்த நபர் யார்? அவரது வார்த்தைகளை கேட்டதும் துறவியானவர் விளக்கினார், சிறந்த அரசரே, நீங்கள் கண்ட கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் உள்ள அந்த 2 பெண்கள் பிரம்மதேவரால் முன்பு உருவாக்கப்பட்ட இரவும் பகலும் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் கண்ட 2 தலைகள் சூரியனின் 2 பயணங்களாக அறிவிக்கப்படுகின்றன. நீங்கள் கண்ட 6 வாய்கள் 6 பருவங்களாக நினைவு கூறப்படுகின்றன. நீங்கள் கண்ட 12 பாதங்கள் 12 மாதங்களாக நினைவு கூறப்படுகின்றன. 7ஆக பிரிந்து மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்ட நபர் அரசரே 7 தனி கடல்கள் போல தோன்றும், ஆனால் உண்மையில் ஒன்றாக நிலைப்படுத்தப்பட்ட கடல் என்று அறியப்பட வேண்டும். ஆண்டின் இந்த சுழற்சி உங்களை மகிழ்விக்க காட்டப்பட்டுள்ளது. சிறந்த அரசரே, இதனை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் அதற்காக வருத்தம் கொள்ள வேண்டியதில்லை. தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட முழு உலகமும் அழிவிற்கு ஆளாகிறது. இந்த லிங்கத்தின் சக்தியால் இதை நான் பல முறை கண்டிருக்கிறேன். எதிரியின் அழிவிற்காக இந்த லிங்கத்தை காணுங்கள். சந்தேகத்திற்கிடமின்றி அரசரே, உங்கள் ராஜ்யம் எரிச்சலூட்டும் அல்லது எதிரிகள் இல்லாமல் இருக்கும். இவ்வாறு கூறப்பட்டவுடன் ராஜா இந்த லிங்கத்தை கண்டார். லிங்கத்தை பார்வையிட்ட போது முட்கள் நிறைந்த எதிரி மன்னர்கள் இறந்து விட்டதாக மன்னரால் கேள்விப்படப்பட்டனர். மன்னர் தனது சாம்ராஜ்யத்திற்கு சென்று பேரரசரானார். இந்த லிங்கத்தின் சக்தியால் அவர் ராஜ்யத்தை நிர்வகித்தார். பெரும் பணத்தை ஈடுபடுத்தும் பல வகையான யஜ்ஞங்களை செய்தார். மேலும் மிகப்பெரிய முக்தியை பெற்றார். இவை அனைத்தும் துறவியால் கேட்கப்பட்டன, மேலும் தியானத்தின் மூலம் காணப்பட்டன. இந்த லிங்கத்தை கண்டதன் மூலம் எரிச்சலூட்டும் முட்கள் இல்லாத ராஜ்யத்தை திடீரென ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட என் நண்பன் மீண்டும் பெற்றுள்ளான். எனவே சந்தேகத்திற்கு இடமின்றி லிங்கத்தின் பெயர் பூமியில் கண்டேஸ்வரர் என்று நன்கு அறியப்படும். அது தரிசனத்தின் மூலம் ஒரு ராஜ்யத்தை அளிக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இனி மக்கள் கண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை தரிசித்தால் அவர்களின் அனைத்து முட்களும் எதிரிகள் சந்தேகத்திற்கிடமின்றி உடனடியாக அழிக்கப்படுவர். பகவான் ஸ்ரீ கண்டேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் நைமிஷம், குருக்ஷேத்திரம், கங்கா துவாரம் மற்றும் புஷ்கரத்தில் நீராடி யாகம் செய்வதன் மூலம் பொதுவாக கிடைக்கும் பலனை முழுமையாக பெறுவார்கள். அவர்கள் இல்லறவாசிகளாகவோ அல்லது மத மாணவர்களாகவோ இருக்கலாம். அவர்கள் பக்தியுடன் கண்டேஸ்வரரை தரிசித்து சுய கட்டுப்பாடுடன் விரதங்களை கடைபிடித்தால் அவர்கள் சித்தி அடைவார்கள்.
ஸ்ரீ கண்டேஸ்வரரை தரிசித்தால் 1000 பிறவிகளில் சேர்ந்த பாவங்கள் அனைத்தும் விரைவில் அழிந்துவிடும். இங்கு செய்யப்படும் தான, ஜப, ஹோம, யக்ஞ, தவம், தியானம், வேத படிப்பு போன்ற அனைத்து புனித சடங்குகளும் அவற்றின் பலன்களில் நித்தியமாகின்றன. விரதங்களை கூர்மையாக கடைபிடிக்கும் அந்த பிராமணர் இவ்வாறு கூறிய போது, விரதங்களை நன்கு கடைபிடிக்கும் அந்த பிராமணர் மகிழ்ச்சி அடைந்த லிங்கம் வரங்களை முறையாக வழங்கிய பின்னர் கூறினார், அவர் முதுமை மற்றும் நோய்களிலிருந்து விடுபடுவார். அவர் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் கணங்களின் தலைவராகவும் வரங்களை வழங்குபவராகவும் அனைவராலும் போற்றப்படுபவராகவும் யோக பயிற்சியின் தலைவராகவும் பகவானாகவும் ஆண்டவராகவும் மகிமையுடனும் இருப்பார். அவரை யாராலும் கொல்ல இயலாது. லிங்கத்தால் இவ்வாறு கூறப்பட்டவுடன் அந்த துறவி ஒரு கணமாக மாறினார். கணங்களால் சூழப்பட்ட தேவி அவரின் அருகில் வந்தார். முன்பு என்னுடன் சண்டையிடும் போது அந்தகன் சிங்கம் போல கர்ஜித்த போது தேவி என் உடல் திகிலின் கண்டகிதா உணர்வை அனுபவித்தது. அதன் எதிரிகளையும் அழிக்கும் இந்த லிங்கம் அப்போது தோன்றியது. லிங்கத்தின் நெருப்பால் தேவர்களின் முட்கள் கண்டங்கள் எரிக்கப்பட்டதால் அந்த தெய்வம் 3 உலகங்களிலும் கண்டேஸ்வர லிங்கம் என்று நன்கு அறியப்பட்டது. இவ்வாறு தேவி கண்டேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. மகான் சிங்கேஸ்வரரின் கதையை அடுத்து கேளுங்கள். 54ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.